அனைத்து பண்பட்ட நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய இனிய பணிவான நல் வணக்கங்கள். இந்த காணொளியில் நான் பகிர்ந்து கொள்ள போகிற ஒரு மற்றும் ஒரு தகவல் மற்றும் ஒரு முக்கியமான விஷயம் இன்னைக்கு நம்ம நாட்டுக்கு நம்ம இருக்கிற சூழ்நிலைக்கு தொடர்புடையது. அப்படி என்னன்னு பார்த்துட்டோம்னா, அது திமுக கட்சியின் ஆட்சியின் குறைகள் மற்றும் நிறைகள் அப்படிங்கிற ஒரு தலைப்பினுடைய மூன்றாவது பாகம். இந்த தலைப்பில் 3வது பாகத்தில் நான் திமுக கட்சியினுடைய குறைகளை மட்டுமே பகிர்ந்து கொள்ள போகிறேன். அதில் முதலாவது ஒரு விஷயம் என்னன்னு பார்த்துட்டோம்னா, சமீபமாக வெளியாக இருக்கிற அன்னபூர்ணி அப்படிங்கிற திரைப்படம் பற்றியது தான். அன்னபூர்ணி அப்படிங்கிற திரைப்படத்தை நான் என்ன பார்க்கவே இல்லை. அதாவது எல்லா விமர்சனங்களினுடைய அடிப்படையை வச்சு தான் அது திமுகனுடைய ஒரு குறையா இன்னைக்கு சமூகம் முழுக்க பேசப்பட்டு வருது. அன்னபூர்ணிங்கிற திரைப்படத்தில் நயன்தாரா நடிச்சிருக்காங்க. அதுவும் லேடி சூப்பர் ஸ்டாராமா அவங்க. என்ன ஒரு கன்றாவியோ இந்த நயன்தாரா அப்படிங்கிற நடிகை தொடர்ந்து அரசியலமைப்பு அவமதிக்கிற மாதிரியும் சட்டத்தை மீற மாதிரியுமான செயல்களிலும் நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டுக்கிட்டே வராங்க. அவங்க மேலே அரசாங்க தரப்புல இருந்து எந்த விதமான நடவடிக்கைகளும் பெரிய அளவில் எடுக்கப்படலை. ஏன்னா திமுக கட்சி இப்போ ஆட்சியில் இருக்குதுன்னா அவங்க அதுக்காக சட்டத்தை மீறவங்க அரசியலமைப்பை அவமதிக்கிறவங்கள மேலே நடவடிக்கை எடுக்க முடியாமல் போயிருமா என்ன? அந்த விதத்தில் பார்க்கும்போது அன்னபூர்ணிங்கிற ஒரு திரைப்படத்தில் பிராமணர் அப்படிங்கிற ஒரு சமூகத்தை அவமதிச்சு இவங்க இஸ்லாம் மதத்தை தூக்கி வச்சு பேசுகிற மாதிரியான காட்சிகள் பெரும்பான்மையாக இடம்பெறுற மாதிரி திரைப்படத்தை எடுத்திருக்கிறாங்க. அதாவது இந்த இஸ்லாம் மதமாக இருக்கட்டும் அல்லது வேற எந்த மதமாக இருக்கட்டும், இந்து மதமாக இருந்தாலும் சரி, இல்லை கிறிஸ்துவ மதம், ஜெயினிஸ் மதம், புத்த மதம்னு எதுவோ இருந்தாலும் சரி, அவங்களுடைய வேலைகளை பார்க்க வேண்டியதான். இதுக்கு தேவையில்லாமல் திரைப்படங்கள்ல இந்த மாதிரி எடுக்கணும். அதுவும் குறிப்பாக பிராமண சமூகத்தை அவமதிக்கிற மாதிரி எடுத்துருக்காங்க. அவங்க என்ன பண்ணுனாங்க? அவங்களுடைய கோட்பாடுகள், அவங்களுடைய தத்துவங்கள், பிராமணர்களுடைய தத்துவங்கள், கோட்பாடுகள், வாழ்க்கை முறைகள் இதெல்லாம் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது. அதுவும் மேம்பட்டதாக இருந்தால், உயர்தரமானதாக இருந்தால், மக்களாட்சி முறையை மேம்படுத்துகிற விதமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க சொல்லதான் செய்வாங்க. ஏன்னா அவங்க ஆய்வு தகவல்களை அடிப்படையாக கொண்டிருக்கிறாங்க. யாருன்னு பார்த்துட்டோம்னா பிராமண சமூகத்தினர். ஏன்னா இப்போ இஸ்லாம் மதத்தினரை பார்த்துட்டோம்னா இதனுடைய கோமாதான்னு சொல்லக்கூடிய மாட்டினுடைய, பசுவினுடைய, காளையினுடைய மாமிசத்தை சாப்பிட்றாங்க, புசிக்கிறாங்க, ருசிக்கிறாங்க. அதனால உடம்புல எவ்வளோ பிரச்சனைகள் வருது. எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் இஸ்லாம் மதத்தில் அவங்க அந்த பழக்கத்தினால அவங்களுக்கு பிடிச்சது அவங்க மாதிரி இருந்துட்டு போகிறாங்க. இவங்களுக்கு அது ஒரு எதிர்பட்ட மாற்று கருத்து இருக்குது. அதை மக்களிடையே ஒரு அவங்க ஆய்வு தத்துவத்தின் மூலமாக சொல்கிறாங்க. ஆய்வு தத்துவம் அப்படிங்கிறது அந்த மதத்தில் இருக்கக்கூடிய அந்த சமூகத்தினுடைய அந்த கட்டமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் அந்த விஷயம் மற்றவங்களுக்கு அவங்க எடுத்து சொல்லும்போது, அது பிடிக்கும்போது அவங்கள பின்பற்றுறாங்க, தங்களையும் மாற்றிக்கிறாங்க. அதுக்கு யாரும் எதுவும் பண்ண முடியாது. வெளிநாடுகளில், அயல் நாடுகளில் பிராமணர்களுடைய ஒரு தத்துவங்கள், அவங்களுடைய கோட்பாடுகள் பரவுது அப்படின்னா அது நாம் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு திரைப்படம் ஒன்றும், திரைத்துறை ஒன்றும் இது கிடையாது. என்ன சொல்கிறதுனா, மதத்தை பரப்பக்கூடிய ஒரு ஊடகம் கிடையாது. இதுனாவே திரைப்படம் அப்படிங்கிறதுனாவே நீங்கள் ஒரு இந்தந்த இதை அடிப்படையாக வச்சு எடுத்தீங்கன்னா அதை ஒத்துக்கணும். இல்லை கற்பனைனா நீங்கள் ஒத்துக்கணும். இல்லை யாரையாவது புண்படுத்துகிற மாதிரின்னா அவங்கக்கிட்ட முறையாக அனுமதியை வாங்கிட்டு நீங்கள் சரியான தகவல்களை அதில் திரைக்கதையில் வச்சு நீங்கள் எடுக்கணும். அப்படி இல்லாமல் ஒரு மதத்தை பரப்புறதுக்காக திரைத்துறையை பயன்படுத்துவது, திரைத்துறை ஒன்றும் ஒரு தனிப்பட்ட நபரினுடைய சொத்து கிடையாது. திரைத்துறையை வளர்க்கறதுக்கும் அரசாங்க தரப்பிலிருந்தும் நிறையா நிதிகள், அதே மாதிரி சலுகைகள்லாம் கொடுக்கப்படுது. அதே மாதிரி திரைத்துறையினுடைய வருமானமுமே ஒரு மக்களாட்சியோடைய கட்டமைப்பை வலுப்படுத்துறதுக்கும் கண்டிப்பாக உதவி செய்யுது. இன்னொன்று, இப்படி அந்த ஒரு திரைத்துறைங்கிறத நம்ம ஒரு வணிகமாக தான் பார்க்கணும். யார் மனசையும் காயப்படுத்துகிற மாதிரி பார்க்கக்கூடாது. உண்மையாக எடுத்து பார்த்துட்டோம்னா இன்னைக்கு சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு சமூகம்னா அது பிராமண சமூகம் தான். 5% 6% என்னமோ தான் இருக்கிறாங்க.
ஆனா இந்த இஸ்லாம் மதத்தினரும் கிறிஸ்தவர்களும் சிறுபான்மையினர்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா அவங்க சிறுபான்மையினரே கிடையாது. ஏன்னா 25% 26% இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க சிறுபான்மையினர் அப்படின்னு சொல்றதே தவறு. யார சிறுபான்மையினரா நம்ம இதுல சட்டத்துல குறிப்பிடணும்? யாருடைய வளர்ச்சிக்காக இன்னும் சலுகைகளை இன்னும் சட்டத்திட்டங்களை வலுப்படுத்தணும், மேம்படுத்தணும் அப்படின்னு என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டா, அது கண்டிப்பா பிராமண சமூகத்தை தான். பிராமண சமூகத்துக்கு தான் அவங்கள வளர்ச்சி அடைய செய்யறதுக்கு தான் இன்னும் நம்ம நிறைய திட்டங்களை, ஒரு செயல்பாடுகளை நடைமுறையில கொண்டு வர வேண்டியதா இருக்குது. அதுவும் அரசியலமைப்பு மூலமா. இந்த மாதிரி பிராமணர்களுக்கு நம்ம இந்திய நாட்டுல சரியான ஒரு ஆதரவுகள் இல்லாததுனால தான் என்ன ஆகுதுன்னா, இந்த இஸ்லாம் சமூகத்துல, அதுவும் குறிப்பா கிறிஸ்துவம், இந்த இஸ்லாம்னு சொல்ற இந்த சிறுபான்மையினர்னு சொல்லக்கூடிய சமூகத்துல இருக்கிறவங்க, இருக்கிற சில மத பரப்புற கும்பல்கள்னால தான் இந்த திரைத்துறை மூலமா பிராமணர்கள் பத்தின ஒரு அவதூறு பேச்சுகள், அதே மாதிரி அவதூறு கருத்துக்கள் எல்லாம் பரப்ப முடியுது. இது கண்டிப்பா தடுக்கப்பட வேண்டியது. அந்த அன்னபூரணி படம் தடை செய்யப்பட வேண்டும். தடை செய்யப்பட்டு நயன்தாரா மீது வழக்கை பகிர்ந்து, எதனுடைய அடிப்படையில நயன்தாரா நடிகை மேல வழக்கு இன்னும் பதியணும்னு நான் கேட்கிறேன்னா, தொடர்ந்து அரசியலமைப்பை அவமதிப்பதனாலும், சட்டத்துக்கு விரோதமா செயல்படுறதுனாலையும், முன்பு என்ன சட்டத்துக்கு விரோதமா செயல்பட்டாங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதாவது குழந்தைய பெற்றுக்கிட்டது சட்டவிரோதமா தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா திருமணமாகி 5 வருடங்கள் கழித்து தான் வாடகை தாய் மூலமா டெஸ்ட் பேபின்னு சொல்ற அந்த வாடகை தாய் மூலமா குழந்தை பெற்றுக்கிற முறைக்கு போகணும். ஆனா இவங்க திருமணமான சில மாதங்கள்லேயே வாடகை தாய் மூலமா குழந்தைகளை பெற்றுக்கிட்டாங்க. அது சட்டவிரோதமான அரசியலமைப்பு அவமதிப்பு செய்யற செயல். அதுக்கு நயன்தாரா மேல வழக்கு ஏற்கனவே பதியப்பட்டிருக்குது. ஆனா எந்த நடவடிக்கைகளும் எடுக்கல, எந்த தண்டனையும் வழங்கப்படலை. அப்ப இது கண்டிப்பா அந்த நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவன் தம்பதிகள் மேல வழக்கு பதிஞ்சு, அதையும் நம்ம கண்டிப்பா அந்த நடிகர்கள் மேலேயும் இயக்குனர் மீதியும் மேலும் கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும், தண்டனைகளையும் வழங்கணும். அடுத்தது அன்னபூரணி திரைப்படத்துல, அந்த அன்னபூரணி திரைப்படங்கிறது வேற யாரும் இல்லை, திமுக கட்சியினுடைய திரைப்படம் தான். இந்த நயன்தாரா வச்சு பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற பேர்ல பணமும் இப்படியும் சம்பாதிக்கலாம், அவதூறுகளை ஏற்படுத்தியும் சம்பாதிக்கலாம். இன்னொன்று, வெளிநாடுகள் வெளிநாடுகள்ல இருந்து அங்கீகரிக்கப்படாத ஏதாவது தீவிரவாத சமூகமோ இல்லை வேற ஏதாவது கும்பல்களோ பணம் கொடுத்து இந்த மாதிரியான கருத்துக்கள் அடிப்படையாக வச்சு திரைப்பட இயக்கணும், இல்லையா ஒரு படைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த அது அது மூலமா பணத்தை பெற்றும் இந்த மாதிரியான திரைப்படங்களை எடுக்கிறாங்க. அது ஏற்கனவே நம்ம சமூகத்துக்கு தெரிஞ்சது தான். ஆனா இப்போ வந்திருக்கிற இந்த மாதிரி திரைப்படத்துல என்ன பண்ணணும்னா, இந்த நயன்தாரா மேல நடவடிக்கை எடுத்து அவங்கள இடைக்கால தடையோ, அதாவது இடைக்கால தடை விதிக்கணும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும்னா, அவங்க பிற்காலத்துல இதற்கு பிறகு, இந்த அன்னபூரணி திரைப்படத்துக்கு பிறகு அவங்க நடிச்சு வெளியாகக்கூடிய எல்லா திரைப்படங்களிலும் சமூகத்துல இருக்கிறவங்களும் எந்த சமூகத்தினரையும் மனசு புண்படுற மாதிரியான கதைகளோ இல்லை கதாபாத்திரங்களோ இல்லை திரைக்கதையோ வசனங்களோ அந்த நான் நடிக்கிற திரைப்படத்துல இடம்பெறவில்லை, அதுக்கு நான் 100% உத்தரவாதம் கொடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு என்னன்னா ஒரு விஷயத்த அவங்க கிட்ட கேட்டு வாங்கிட்டு அதுல கையெழுத்து போட சொல்லிட்டு அதன் பிறகுதான் அவங்க படத்தை வெளியிடணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நிக்காஹ் என்கிற திருமணம் அப்படிங்கிற ஒரு திரைப்படம்னு நினைக்கிறேன். இந்த தலைப்பு எனக்கு ஓரளவு ஞாபகத்துல இருக்குது. இந்த திரைப்படத்துல ஜெய் அப்படிங்கிற ஒரு கதாநாயகனும் இன்னொன்று நஸ்ரியான்னு நினைக்கிறேன் இந்த கதாநாயகி பேர், அவங்களும் 2 பேரும் நடிச்சிருந்தாங்க. அதுலேயே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த கதாநாயகியும் பிராமண சமூகத்தில், அதுவும் ஐயங்கரன் குடும்பத்தில் பிறந்திருப்பாங்க. ஆனால் அவங்க 2 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த திரைப்படத்தினுடைய இறுதியில் கிளைமேக்ஸ்ன்னு சொல்கிற அந்த திரைப்படம் முடிகிற இதில் என்ன பண்ணிப்பாங்கன்னா, அதில் ஹீரோ அப்படிங்கிற கதாநாயகன் அந்த ஒரு இஸ்லாம் மதத்தினர்கிட்ட என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கண்டிப்பாக எங்கள் திருமணம் உங்களுடைய தலைமைக்கு கீழே உங்களுடைய முறைப்படி தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியே 3 வருஷம் பேசியிருப்பாரு. அது மாதிரி அந்த இஸ்லாம் மதத்தினுடைய இதுபடி முறைப்படி அதில் திருமணம் நடக்கிற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க.
அதெல்லாம் முற்றிலும் சமூகத்தினுடைய பழக்க வழக்கத்துக்கு எதிரானது. சமூகத்தினுடைய பழக்க வழக்கத்துக்கு எதிரானதா இருந்தா இருக்கிற மாதிரி இருந்தாலும், ஏதாவது சொல்ல வர கருத்தை வேற ஏதாவது ஒரு தலைப்புக்கு கீழே, வேற ஏதாவது ஒரு பெயருக்கு கீழே அவங்க வந்து திரைப்படத்துல குறிப்பிடலாம். ஏன் சம்மந்தம் இல்லாம அந்த இப்ப நடைமுறை வாழ்க்கையில பிராமணர், ஐயங்காரன், பிராமணர், ஐயர் இவங்கெல்லாம் இருக்காங்கன்னா, ஏன் அந்த பெயர் அப்படியே எடுத்து திரைப்படத்துல வைக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா நடைமுறையில ஒரு பெயர் இருக்குன்னா, அத திரைப்படத்துல, திரைத்துறையில பயன்படுத்தும்போது வேற பெயர்ல பயன்படுத்தலாம். ஆனா இஸ்லாம் மதத்தினுடைய பெயரை இஸ்லாமுடைய இதுலயே பயன்படுத்துறாங்க, பேசுறாங்க. இன்னொன்னு பிராமணர்ன்னு சொல்ற இந்து மதத்தோட இத அப்படியே எடுத்து இதுல பண்றாங்க. திரைப்படத்துலயும் எடுக்குறாங்க. இது யாருனுடைய குற்றம்னு பார்த்துட்டோம்னா, கண்டிப்பா திமுக கட்சி, ஆளும் கட்சியா, அதுவும் தமிழ்நாடு அரசாக இருக்கிற திமுக கட்சியினுடைய மிகப்பெரிய குறைபாடு. ஏன்னா இதெல்லாம் கொண்டு போய் எல்லாத்தையும் காமிச்சு இருக்கிற இந்து மதத்தில் இருக்கிறவங்களெல்லாம் இஸ்லாம் மதத்துக்கு மாற்றணுங்கிற ஒரு நோக்கத்தோட பண்றாரா ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு கேள்விகளை கேட்க தோணுது. இந்த மாதிரி கேள்விகளை கேட்டா அவர் எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு ஸ்டாலின் அவர்கள். மக்களாட்சி முறையில ஒரு முதலமைச்சராக இருந்துட்டு இந்த மாதிரியான திரைப்படங்கள்ல உருவாகிறதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துக்கிட்டு எப்படி வாயை திறந்து பதில் கொடுக்காம இருக்கிறாரோ தெரியல. அதனால இந்த அன்னபூரணிங்கிற படத்துக்கு அப்புறம் வேற எந்த தமிழ் திரைப்படமா இருந்தாலும், அதுவும் குறிப்பா சமூகத்துல இருக்கக்கூடிய மக்களை, எந்த சமூகத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் அவங்க மனசை புண்படுற மாதிரி இருந்ததுன்னா மிக கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் இந்திய அரசாங்கம். இது மிகப்பெரிய, அதுவும் திமுக கட்சியினுடைய ஆட்சியில் வந்து மிகப்பெரிய கரும்புள்ளி. அவங்கள இதை வச்சு நம்ம எவ்வளவு கேள்விகள் வேணாலும் அடுக்கிக்கிட்டே போகலாம். அதுவும் அவமரியாதையா, அநாகரிகமா நம்ம அவங்கள கேட்கலாம். யார? திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களை. இந்த மாதிரியான ஒரு திரைப்படத்தை எடுக்கிறாங்க அப்படின்னா எப்படி அது எடுக்க விடுறதுக்கு மனசு வருது? அதுவும் இல்லாம தொடர்ந்து சட்ட சட்ட மீறல்லையே ஈடுபட்டு வராங்க அந்த நயன்தாரா நடிகை அவர்கள். ஏன்னா ஏற்கனவே 1100 தமிழ்நாடு முதலமைச்சர் உதவி மையத்துக்கு அழைப்பு கொடுத்து தெரியப்படுத்தியும் அதுலேயும் புகார் கொடுத்தோம். இன்னும் அந்த நயன்தாரா நடிகை மேலே நடவடிக்கை எடுத்த மாதிரியான எந்த ஒரு அறிகுறியும் தென்படல. அந்த லட்சணத்தில் இருக்குது இப்போ தற்போதைய திமுக கட்சி தலைமையிலான தமிழ்நாடு அரசனுடைய ஆட்சி. இப்போ மாற்ற வேண்டியது, நடவடிக்கை எடுக்க வேண்டியது மத்திய அரசு மட்டுமே. இதற்கு அடுத்தபடியாக பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம நாட்டில் ஏற்பட்டிருக்கிற நிதி நிலைமை நெருக்கடி. அதாவது நிதி நிலைமை நெருக்கடி இருக்குன்னு திமுக கட்சி தலைமையிலான ஆட்சி சொல்ற அந்த கருத்து தான். நிதி நிலைமை சரியில்லைன்னா நீங்க ஏன் ஆட்சியில் வந்து உட்காரணும்? ஏன் 2021 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடணும்? ஏன் வந்து நீங்க முதல்வர்னு ஸ்டாலினை உட்கார வைக்கணும்? ஏன் திமுக கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள், தொண்டர்கள், அமைச்சர்கள் ஆட்சியில இருக்கிறங்கிற பேரை, பதவியை பயன்படுத்திக்கணும்? இப்போ என்கிட்ட காசு இல்லை அப்படின்னா, காசு இல்லைன்னா நான் தான் சம்பாரிச்சுக்கணும். சம்பாதிக்கிறதுக்கான வேலையை நான் தான் தேடணும். என்னுடைய பொருளாதாரத்தை, நிதி நிலைமையை நானே தான் சரி கட்டணும். யாரும் வந்து சரி பண்ண மாட்டாங்க. என்னுடைய வாழ்க்கையில் முன்னாடி ஏமாந்து போயிருந்தாலும், ஏன்னா ஏதாவது கடன் வாங்கியிருந்தாலும், இல்லை கடன் வாங்கிட்டு கடன் கட்டுற பிரச்சனைகளை மாட்டியிருந்தாலும், எவ்வளோ பெரிய ஒரு சிக்கலான சூழ்நிலையாக இருந்தாலும் என்னன்னா நானே தான் சீர் செஞ்சு வரணும். என்னுடைய வாழ்க்கையும் நான் மற்றவங்கள போய் அணுகி மற்றவங்கள, அதாவது மற்றவங்கள சார்ந்து வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த ஜனநாயக கட்டமைப்பில் நான் யாரையும் சொல்ல முடியாது. குறை சொல்றதுன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் தான் குறை சொல்ல முடியும். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே குறை சொல்லணும்னா என்னுடைய கையால் ஆகாத தளம் தான் அர்த்தம். அதே மாதிரி தான் ஸ்டாலின் அவர்கள்னா ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சியில் அவருக்கு கீழே வேலை பார்க்குறவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு கருத்து, இந்த ஒரு தத்துவம், அடிப்படை விஷயம் பொருந்தும். என்னன்னா போக்குவரத்து துறையில பணிபுரிபவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பணத்தை கொடுக்கல, நிதி நெருக்கடி இருக்கு அப்படின்னா அது கண்டிப்பா அவங்களுடைய தனிப்பட்ட கையாளும் திறன் எல்லாம் முடியலையா, கையாளாகாத ஒரு சூழ்நிலை. அப்படி இருக்கும்போது அதை ஒரு காரணமா நம்ம வந்து சொல்லவே முடியாது. அப்படி சொல்றோம்னா ஆட்சியில உட்கார்ந்துருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆளுநர்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு ஸ்டாலின் பாட்டுக்கு அவங்களுடைய குடும்பத்தை பார்த்துட்டு மற்ற தொண்டர்கள், உறுப்பினர்கள், அமைச்சர்கள் எல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு போக சொல்லிட்டு
அவங்களுடைய வாழ்க்கை பார்த்துக்க வேண்டியதுதான். இப்போ நிதி நிலைமையை சரி செய்யறதுக்காக தான் மக்கள் அவரை உட்கார வச்சிருக்கிறாங்க. செலவுலாம் ஒரு 400 கோடி செலவுகள்லாம் பண்ணி பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு நல்லா ஜெயிக்கிறதுக்கு வேண்டிய ஒரு ஏற்பாடெல்லாம் பண்ணி பாடலே ஒன்று இசையமைச்சு நல்லா விளம்பரம்லாம் பண்ணி வந்திருக்கிறீங்க. எதுக்கு? நிதி நிலைமையெல்லாம் சரி செய்யறதுக்காக தான். ஏன்னா இது ஆட்சி செய்கிறது அரசியலுங்கிறது ஒரு சேவை செய்யும் துறை, சேவை செய்யும் ஒரு ஊடகம், ஒரு சமூகம், ஒரு வாய்ப்பு, ஒரு அந்தஸ்து, கௌரவம், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ சேவை செய்யறதுக்காக தான் வந்திருக்கீங்க. நிதி நிலைமை சரியில்லைன்னா உங்கள் வீட்டை விற்று உங்கள் பேங்க்ல இருக்கிற பணத்தை எடுத்து, இல்லை உங்கள் பொண்டாட்டி, பிள்ளைங்க, மருமக, பேத்தி, பேரன், உங்களுடைய நகையெல்லாம், அதை தங்க நகைகளை எல்லாம் எடுத்து அடமானம் வச்சாவது நீங்கள் அங்கே அதில் போய் சேவை செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை. ஏன்னா சேவைனா எல்லாம் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. சேவை செய்கிற சமூகத்தில் இருந்துக்கிட்டு நான் வந்து என் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு எங்கே இவ்வளோ பெரிய வீடு கட்டி கொடுப்பேன், இவ்வளோ கோடியில், இவ்வளோ இல்லை சொத்தில், இவ்வளோ அந்தஸ்தில் நான் வந்து வாழ வைப்பேன். நான் இந்த சேவை செய்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அதுக்கு ஒரு பைசா கூட என் காசை நான் இறக்க மாட்டேன். ஏன் முழுக்க முழுக்க அது நாட்டினுடைய வரிப்பணத்தில் இருந்து தான் நான் அதை எடுத்து கொடுப்பேன். இல்லைன்னா பணத்தை நான் ஏற்பாடு பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லித்தனமாக பேசக்கூடாது. ஏன்னா சேவை செய்கிறவங்க எத்தனையோ பேர் தங்களுடைய வாழ்க்கையே தியாகம் பண்ணியிருக்காங்க, அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. அந்த தியாகம் மற்றும் அர்ப்பணிப்பு மனப்பான்மை இருந்தால் மட்டும் ஸ்டாலின் அவர்கள் அரசியல் துறையில் இருந்தால் போதும். சேவை செய்யும் அந்த ஒரு அர்ப்பணிப்பு மனம், தியாக மனப்பான்மை, அப்புறம் என்னென்ன சொல்லலாம்னா ஒரு பெரிய மனசு, இதெல்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் தயவுசெய்து அரசியலில் இருக்கவே வேணாம். அவ்வளோதான். உங்கள் அப்பா கருணாநிதி போய் சேர்ந்துட்டாரு 95 வயசில். அவருக்கு முடிஞ்சது, அவருடைய காலம் முடிஞ்சிச்சு. அவரோட பெயரை கொண்டு போய்க்கலாம் பக்கம் பேருந்து நிலையத்தில் வைக்கிறது, அங்கே வைக்கிறது, இங்கே வைக்கிறது, இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு மேலே அந்த சேவைத்துறையில் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதிமுகவில் இருக்கிறவங்க அவங்க வைக்கிறாங்க அப்படின்னா அதுவுமே கண்டிக்கத்தக்கது தான். அதுவுமே என்னென்னா திருத்தப்பட வேண்டியதுதான். ஆனால் அவங்க யாரும் தங்களுடைய குடும்பத்துக்காக பணத்தை சேர்க்கல. குடும்பம் அவங்களோட இது வரைக்கும் அதிமுக ஆட்சியில் இந்த காலத்தில் முதல்வராக இருந்தவர்களுடைய குடும்பத்துக்கு எவ்வளோ பணம் போய் சேர்ந்துருக்கு, எவ்வளோ சொத்துக்கள் இருக்குது, இதை நம்ம எடுத்து பார்த்துட்டோம்னா உங்கள் அளவுக்கு யாரும் கொள்ளையடிக்கல அப்படிங்கிறதான் நிசப்தமான ஒரு திடகாத்திரமான உண்மை. அதை யாரும் மறுக்க முடியாது. ஸ்டாலின் அவர்கள் திரும்ப திரும்ப இங்கே இதில் ஆட்சியில் உட்காந்துக்கிட்டு நான் எப்படியாவது சமாளிச்சிருவேன், எப்படியாவது பண்ணிடுவேன் அப்படின்லாம் வந்து நினைக்கலாம். ஆனால் முகத்தை பார்த்தா உங்கள் உடல் நிலை சரியில்லை, ரொம்ப மோசமாக போயிடுச்சு அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. உங்களால் இனிமேல் உயிர் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுடைய முக பாவனை தெரியுது. அப்படி இருக்கிற ஒரு நிலைமையில நீங்கள் ஆட்சியில் இருக்கணுமாங்கிறத நீங்களே யோசிச்சுக்கோங்க. நீங்கள் இருக்கிற இடம் சேவை செய்ய வேண்டிய ஒரு இடம். அங்கே உக்காந்துக்கிட்டு இது கிறிஸ்துவர்களுக்கான ஆட்சி, இது கிறிஸ்துவர்களுக்கான கட்சி, இஸ்லாமியர்களுக்கு சிறுபான்மையினருக்கான கட்சி அப்படின்னு வாயை திறந்துட்டு அந்த லவடா வாயை போட்டுக்கிட்டு பேச வேண்டாம். இது ஜனநாயக கட்சி, எல்லா மதத்தினரும் கலந்து இருக்கிறோம், ஒத்துமையாக இருக்கிறோம். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டும் போய் ஆதரவாக பேசுகிற மாதிரி பேசி இங்கே குழப்பத்தையோ பிரிவினைவாதத்தையோ இல்லை போராட்டத்தையோ ஜாதி சண்டை மத சண்டை இதெல்லாம் தூண்டி வர்ற மாதிரி எதையும் பேச வேண்டாம். ஒழுங்காக உங்களால் ஆட்சி செய்ய முடியுதா நீங்கள் ஆட்சி பண்ணுங்க. ஆட்சி செய்ய முடியலையா இந்த இதனுடைய ஊடகத்தினுடைய இதெல்லாம் பேட்டிலாம் கொடுக்காதீங்க. நிதி நிலைமை சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, நாங்கள் இதெல்லாம் வந்து தீர்ப்போம் அப்படி இப்படின்னு. இதில் இப்போ நடக்கிற அந்த கஷ்ட காலத்துலலாம் வந்து நீங்கள் தான் அடிப்படையாக இருந்தது. 10 வருஷம் நீங்கள் ஆட்சி பண்ணலாம். ஆட்சியில் இல்லாததுனால என்னன்னா உங்களுக்கு ஆட்சினா என்னன்னே தெரியாமலே போயிடுச்சு. இன்னொன்று 10 வருஷம் ஆட்சியில் இல்லாதனால திமுக கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு தொண்டர்களுக்குமே உழைப்புனா என்னன்னு தெரியாமல் போயிடுச்சு. நாட்டினுடைய நிலவரம் என்ன, எப்படி வேலை செய்யணும், எப்படி ஒரு ஒரு ப்ராஜெக்டையோ இல்லாட்டி ஒரு கட்டமைப்பையோ ஏற்படுத்துகிற மாதிரியான வாய்ப்பு கிடைச்சுன்னா அதை தரமாக செய்யணும். இதெல்லாம் எதுவுமே தெரியல. எல்லாம் என்ன சொல்கிறதுன்னா ஆடு நுனிப்புள்ள மேய்ஞ்ச மாதிரி தான் நீங்கள் பண்ணி வச்சுருக்கிறீங்க. எதையும் முழுசாக உருப்படியாக பண்ணதே கிடையாது. காரணம் என்னன்னா நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி 2021 ஆட்சி மே மாதம் ஆட்சியில் உக்காடுறீங்கன்னா அதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச ஒரு 2016 இருந்து இந்த சமூக வலைதளங்கள்
தங்களுடைய அதுவும் மக்களுடைய ஒவ்வொருத்தருனுடைய மனசையும் உள்ளத்தையும் அவங்களுடைய கருத்துக்களையும் அந்த பிம்பம் போட்டு காமிக்கிற மாதிரி ஒரு திரைப்போட்டு காமிக்கிற மாதிரியான ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்திருச்சு. அந்த 5 வருஷக்கான அந்த ஒரு உழைப்பு மக்களுக்கு கிடைச்ச அந்த ஒரு அடிப்படை தளம், அதில் தான் நீங்களும் வந்து நிற்க வேண்டியதாக இருக்குது. அதில் உங்களுக்கு நிற்க தெரியல அப்படிங்கிறது தான் உண்மையிலும் உண்மை. இதனால நீங்க ஸ்டாலின் அவர்கள் நீங்க அரசியல் திமுக கட்சியை நடத்துறது ஒரு உகந்ததா இல்லையாங்கிறது முடிவு பண்ணிக்கணும். முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க முதல்வராக இருக்கலாமா வேண்டாமாங்கிறது யோசனை பண்ணிக்கோங்க. நல்ல வாயன் உழைக்கிறான், நார வாயன் திங்கிறான் அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு காங்கிரஸ் திமுகனுடைய ஒரு செயல்பாடுகள் இருக்குது. நீங்க அரசியல் கட்சியா இருக்கிறதுனால மட்டும் இந்த செயல்பாடை ஒழுங்கா நடத்திட முடியாது. எதுக்கு எடுத்தாலும் அதுவும் திமுகவுக்கே வந்து மூத்த நபர் யாருன்னு பார்த்துட்டோம்னா காங்கிரஸ் கட்சி தான். காங்கிரஸ் கட்சி தான் 1947 சுதந்திரம் வாங்கினதுல இருந்து அப்படியே ஆட்சியிலே உட்காந்து 60-70 வருட காலங்களா பணம் கொள்ளையடிக்கிற சட்ட ஓட்டைகள் எல்லாம் ஏற்படுத்தினது. அதை பிற்காலத்தில் பயன்படுத்திக்கிட்டது தான் திமுக அப்படிங்கிற கட்சி. அப்போ காங்கிரஸும் திமுக கட்சியும் இணைஞ்சதுன்னா எப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு சமூகம் ஏற்படுங்கிறது இத்தனை காலமாக பார்த்தாச்சு. இப்போ திமுக தலைவராக இருக்கிறவர் முதலமைச்சராக உட்கார்ந்ததுக்கப்புறம் ஆட்சி செய்யறதுக்கே ஒரு தகுதி இல்லாத நபரா இன்னும் சிரமப்பட்டுட்டு இருக்கிறார். தனிப்பட்ட நபரா அவரை நான் வந்து பாராட்டுறேன். ஏன்னா நிறைய யோசிக்கிறாரு, நிறைய செயல்படுத்தணும்னு மனசுக்குள்ளார நிறைய குமுறுறாரு. ஆனால் கட்சிக்காரங்க யாரும் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கட்சிக்காரங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும்னா கட்சியை ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளார வைக்கணும். அந்த கட்டுக்கோப்புக்குள்ளார வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கோங்க. கட்சியினுடைய லட்சணத்தினுடைய அடிப்படையில் தான் உங்களையும் சேர்த்து திட்ட வேண்டியதாக இருக்குது. அதுக்கு நான் ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா தனிப்பட்ட விதத்தில் உங்களுடைய உழைப்பு எனக்கு பிடிக்கும். ஏன்னா இவ்வளவு உடம்பு மோசமான நிலைமை போனதுலேயும் நீங்கள் மக்களுக்கு எப்படியாவது நல்லதை செஞ்சுட்டு போகணும் அப்படின்னு சேவைத்துறைக்கு வந்திருக்கிறீங்க. அந்த விஷயம் பொறுத்த வரைக்கும் உங்களை எனக்கு பிடிக்கும். ஆனால் உங்களுக்கு ஒத்துழைப்பு இல்லையே அப்படின்னு நினைக்கும் போது அந்த ஒத்துழைப்பு இல்லாத அமைச்சர்களை, உறுப்பினர்களை, தொண்டர்களை இன்னும் கட்சியில் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்களே, பிற்காலத்தில் உங்களுடைய கட்சி வளரணும்னா இந்த மாதிரி அறிவில்லாத முட்டாள்களை, மூடர்களை வெளியில் துரத்தி தான் ஆகணுங்கிறத நான் சொல்லிக்கிறேன். இன்னொன்று, இந்த நிதி நிலைமை நெருக்கடிக்கு மோசமான நிலைமைக்கு இன்னொரு காரணம் என்னன்னு பார்த்துட்டோம்னா, உங்கள் திமுக கட்சியில் கமிஷனுக்காக வேலை செய்கிறவங்க அதிகமாக இருக்கிறாங்க. அவங்க பெருகி போனதுனால தான் இந்த நிதி நிலைமை நெருக்கடி மோசமான நிலைமை வந்ததுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட குற்றச்சாட்டு. அந்த மாதிரியான நாய்களையும், பன்றிகளையும், குரங்குகளையும், ஓநாய்களையும், கழுது புலிகளையும் அடித்து விரட்டும், துரத்தணும் உங்களுடைய கட்சியில் இருந்து. அது பண்ணணும். இன்னொன்று, ஸ்டாலின் தலைவராகிய நீங்கள் என்ன செய்யணும்னா, உங்களுடைய கட்சியில் என்னென்ன மாதிரியான ஃப்ராடு வேலை, ஏமாற்று வேலை பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு எதிராக நீங்களே சட்டத்தை கொண்டு வரணும். கட்சியில் இருக்கிறவங்க, அரசியல் கட்சியில் இருக்கிறவங்க என்னென்ன பண்ணக்கூடாது, என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு முன்னுதாரணமாக காமிக்கிறதுக்காக ஒரு இது மூலமாக நம்ம இந்திய அரசாங்கம் மூலமாகவே சட்டத்திட்டங்களை கொண்டு வரணும். ஏன்னா ஒவ்வொன்றையும் பொதுமக்களே எடுத்து காமிச்சிட்டு இருக்க மாட்டாங்க, சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. நீங்கள் அரசியல் துறையில், அதுவும் சேவை துறையில், சமூகத்தில் சேவை செய்யக்கூடிய சமூகத்தில் இருக்கிறீங்க. அப்படி இருக்கிற ஒரு மனிதர் நீங்கள் தான் நிறையா சட்டங்களை இயற்றணும். ஏன்னா நிறைய சட்டங்களை இயற்றினாதான் உங்கள் கட்சியில் இருக்கிறவங்க உங்கள் பேச்சை கேட்டுக்கிட்டு ஒழுங்காக இருப்பாங்க. வெறும் கமிஷன்னு வாங்கிட்டு பொண்டாட்டி பிள்ளைகளை மட்டும் காப்பாற்றிக்கிட்டு போகிறவனெல்லாம் நம்பி கட்சியை வச்சுக்கிட்டு இருந்தா நாளைக்கு நீங்கள் தான் நடு ரோட்டில் நடுச்சாலையில் நிற்கணும். அது நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போவே இப்போ 3 வருஷம் முடிய போகுது. இன்னொரு 4 மாதம் 5 மாதம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஆட்சிக்கு வந்து 3 வருஷம் முடிய போகுது. 3 வருஷத்தில் நீங்கள் என்னென்ன செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறத எடுத்து பார்த்துட்டோம்னா, ஏற்கனவே முன்னாடி காணொலியில் நான் சொல்லியிருக்கிறேன். அதற்கான லிங்க்குகளையும் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். நீங்கள் அதில் பாருங்கள் என்னென்ன குறைகள், என்னென்ன நிறைகள் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறேன். இந்த காணொலியில் நான் வந்து சமீபமாக ஏற்பட்டிருக்கிற ஒரு குறைகளை மட்டும் நான் சொல்கிறதுக்காக பதிவிடுறேன். இந்த காணொலி மாதிரி மறுபடியும் என்னை பதிவிட வச்சிடாதீங்க. அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சி போயிட்டு இருக்குது. இதில் நிறைன்னு ஒன்று எடுத்துட்டோம்னா ஒரே ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு.
என்னன்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வெளிநாடு முதலீடு நமக்கு வந்திருக்கு. அதுவும் எதிர்பார்த்த அளவுக்குலாம் கிடையாது. மற்ற மாநிலங்கள் எல்லாம் அதிகபட்சமான முதலீடுகளை கொண்டு வந்திருக்கிறாங்க. இதில் நம்ம தமிழகத்துக்கு மட்டும்தான் குறைவான, அதுவும் மிக குறைவானன்னு நம்ம சொல்லலாம் மற்ற இதோட ஒப்பிடும்போது. இந்த 6,64,000 கோடியை வச்சு நம்ம எந்த அளவுக்கு மேம்பட போகிறோம் அப்படிங்கிறத நிறையவே சிந்திக்க வேண்டியது இருக்குது. நீங்கள் முன்பு தூக்கி கொடுத்த கச்சத்தீவுல நேரம் வச்சுருந்தீங்கன்னா அதனுடைய வளர்ச்சி திட்டங்கள் எல்லாம் நம்ம நன்முறையில் பார்த்துருந்துருக்கலாம். இந்த கச்சத்தீவை தாரவாத்து கொடுத்து யாருக்கு? இலங்கைக்கு தாரவாத்து கொடுத்துட்டீங்க. உங்களுக்கெல்லாம் எந்த மாதிரியான புத்தி இருக்கோ, என்ன மாதிரியான ஒரு அறிவு இருக்குன்னு தெரியல. கொடுத்துட்டீங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்துட்டோம்னா நீங்கள் உங்களுடைய முன்னோர் செஞ்ச ஒரு குற்றம் தான். என்னன்னா இந்து மதத்தை அவமதிக்கிற வேலை. என்ன அதாவது என்ன நம்ம செய்கிறோமோ, என்ன வினையை நாம் செய்கிறோமோ அது கண்டிப்பாக அதனுடைய பலனை நாம் தான் அனுபவிப்போம். அது மாதிரி இன்னைக்கு திமுக கட்சிக்கு கெட்ட பேர் மேலே கெட்ட பேர் வர்றதுக்கு காரணம், முன்னாடி காலத்தில் ராமருடைய திருவுருவ படத்தை செருப்பால் அடிக்கிறது, அப்புறம் இன்னும் சீதா அப்படிங்கிற ஒரு இது என்ன சொல்றது, எப்படின்னு நம்ம வாயால் நாக்கால சொல்றதுக்கே எனக்கு ரொம்ப கூச்சமாக இருக்குது. அது காரணம் என்னன்னா, ராம ராம ஜெய ராஜாராம், ராம ராம ஜெய சீதாராம் அப்படின்னு தினமும் நாமத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிற ஆள் நான். அதனால நான் அப்படிப்பட்ட ஒரு சீதை தாயாரை களங்கப்படுத்தின ஒரு கட்சி இந்த திமுக கட்சி. இந்த மாதிரி இந்த பாவத்தினுடைய விளைவு தான் இப்போ நீங்கள்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. இன்னும் ஸ்டாலின் அவர்கள் காலம் முடிஞ்சு போச்சு, அவங்களுடைய வாழ்கின்ற ஆயுட்காலம் முடிஞ்சு போச்சு அப்படின்னா அடுத்தது உதயநிதி வருவார். உதயநிதிக்கு என்ன தெரியுங்கிறது யாருக்குமே தெரியல. அவர் வந்தாருன்னா இப்போ இருக்கிற ஸ்டாலின் மேலே இருக்கிற ஒரு மரியாதை அவர் மேலே இருக்குமாங்கிறது ஒரு பெரிய ஒரு சந்தேகம் தான். அதனால் உங்களுடைய சொத்தை அடமானம் வச்சு, தலையை அடமானம் வச்சாவது இந்த நிதி நிலைமையெல்லாம் நெருக்கடியெல்லாம் சமாளித்து நாட்டை முன்னுக்கு கொண்டு வர பாருங்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் திரையுலகத்தை நீங்கள்லாம் வச்சு அதில் சம்பாரிச்சிடலாம், அதில் நம்ம பார்த்துக்கலான்னு நீங்கள் நினச்சாலும் இனி வரக்கூடிய காலத்தில் எல்லா வருமானங்களையும் அரசாங்கம் தான் அதை மக்களுக்கு நல்ல திட்டங்கள் மூலமாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாழ்வியல் முறை தான் மாறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பணத்தை நம்ம ஆட்டையை போட்டுக்கலாம், அங்கே அடிச்சுக்கலாம், இங்கே பிடிச்சிக்கலாம், நம்ம போய் இந்த மாடர்ன் தேட்டர்லாம் பிடிச்ச மாதிரி நில ஆக்கிரமிப்பு பண்ணிக்கலான்னு கண்ணா பின்னான்னு பண்ணி வச்சிட்டிங்கன்னா பிற்காலத்தில் உங்களை தான் எல்லாரும் ப்ளேம் பண்ணுவாங்க, பழி சொல்லுவாங்க. தயவுசெய்து இன்னும் என்னென்ன குறைபாடுகள் இருக்குதோ அதை கண்டறிஞ்சு நீங்கள் உங்கள் தலையை அடமானம் வச்சாவது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நடு ரோட்டுக்கு வந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் உங்கள் நற்பெயர் காப்பாற்றப்படணும்னா நீங்கள் என்னென்ன முன்னேற்பாடுகள்லாம் செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணிடுங்க. இது மாதிரி இன்னும் அடுத்தது வரக்கூடிய ஒவ்வொரு குற்றங்களையும் குறைபாடுகளையும் சேகரித்து உங்கள் அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன். தயவுசெய்து என்னோட இந்த காணொலியை நிறைய பேருக்கு பகிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் தான் என்னுடைய சேனலில் அதிகமாக இல்லை. நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் இதில் சேரும்போது என்னுடைய எல்லா காணொலிகளையும் நீங்கள் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு எளிமையாக இருக்கும். அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைபராக ஆகலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணி அதில் நீங்கள் சப்ஸ்கிரைபராக ஆகிக்கோங்க. நன்றி, வணக்கம்.